இதுவரை வாக்காளர்கள் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் 6,44,00,000. ஆனால் இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்க போகும் வாக்காளர்கள் எண்ணிக்கை வெறும் 5,41,00,000. ஆக 97,00,000, கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் போலி வாக்காளர்கள். ஏன் மற்ற மாநிலங்களில் ஏன் அடிச்சுட்டு போகுதுன்னா, அங்கே ஏதோ சாதாரணமாக வந்தது, இங்கே பிளான் பண்ணி வந்தது. 27,00,000 பேர் செத்தவங்க நீக்கிட்டாங்க, அது சாதாரண செய்தி. ஆனால் இந்த 27,00,000 பேர் பேரில் எத்தனை ஓட்டு போட்டான் நம்ம ஆளுங்க, நம்ம அரசியல்வாதிகள், குறிப்பாக அந்த கள்ள ஓட்டு போடுறவங்களாம் திமுகவில் தான். 27,00,000 ஓட்டை நீங்கள் எடுத்து, அதுதான் தேர்தல் கமிஷன் நாட்டுக்கு சொல்லணும்னு சொல்கிறேன். 27,00,000 இறந்தவர்கள் ஓட்டில் இறந்தவர்கள் எத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க? இதை போட வச்சது யார்? 27,00,000. அடுத்தது சென்னையில் மொத்தமே 40,00,000 மொத்த வாக்காளர்கள். இதில் 14,00,000 டூப்ளிகேட். ஆக 35% டூப்ளிகேட். அப்போ இன்னுமே சென்னையில் வாக்காளர்கள் வெறும் 26,00,000 தான். இவ்வளோ நாள் 40,00,000 ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தான். அப்போ சென்னையில் இந்த 14,00,000 ஓட்டை போட்டவன் யார்? சென்னை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டைன்னு கருணாநிதி இதிலேருந்து சொல்லுவாங்க. எம்ஜிஆரே தோற்று போனார் சென்னையில், 14 சீட்டில் 13. ஆனால் எம்ஜிஆருக்கே தெரியல, எல்லாம் கள்ள ஓட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. இப்போ தான் வெளியில் வருது எல்லாம். அப்படியே 2005க்கு அப்புறம் 20 வருஷமாக செத்தவதை பூரா எடுக்கலை. சென்னையில் 14,00,000 முடிஞ்சு போச்சு, மொத்தம் 40,00,000. அப்போ கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 35% வர சென்னையில் காலி. கண்டுபிடிக்க முடியாதவர்கள் 13,60,000. கண்டுபிடிக்க முடியாதவர்கள்னா எப்படி? அவன் பேர் இவன் பேர்னு சொல்லி இவங்க சேர்த்தது அரசியல்வாதிகள். அவன் ஒருத்தன் இருந்தால் தானே, அந்த பேரில் ஒருத்தன் இருந்தால் தானே இவர்களாக அவங்க பேரை கொடுத்துருது. அப்படி நிறைய பேரை சேர்த்து விட்டாங்க. இப்போ கணக்கில் எடுத்தால் 13,60,000 பேர் பேரில் இருக்க ஆளை காணும். அப்போ இந்த ஓட்டெல்லாம் எவன் போட்டது? 13,00,000. அதுக்கடுத்தது டபுள் என்ட்ரி, ஒரே ஆள் பேரில் 4,00,000. பார்த்திங்கன்னா ஒரே ஆள் பேரில் 2, ஒரே ஆள் பேரில் 3. இதை செஞ்சவன் யார்? உங்களுக்கு தான் தெரியுமே. இந்த அடுத்த ஆட்சி நம்ம தான் சொன்னது பூரா இந்த 97,00,000 வச்சு தான். இப்போ அடி இறைவன் கொடுத்த அடி 97,00,000 காலி. விஜய் வந்ததில் சிறுபான்மையினர் வாக்குகள் காலி. இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளுக்கு இளைஞர்கள் போட்ட ஓட்டும் காலி. எப்படி மிஞ்சும்? டெபாசிட்டு காலி ஆகுதா இல்லையான்னு பாருங்கள்.